வணக்கம் நண்பர்களே. காலையில் எந்திரிச்சோடனே அப்படியே கட்டுத்தரைக்கு ஒரு ரவுண்டு வந்து பார்த்தேன். கட்டுத்தரையெல்லாம் சுத்தம் பண்ணி கட்டுத்தரை நீட்டாக இருந்துச்சு. அப்படியே எல்லா மாடுகளையும் ஒரு ரவுண்டு பார்த்தேன். நம்ம மயில மாடு பழைய பிடிக்க ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடஞ்ச கொம்பே திரும்ப உடஞ்சிருச்சு. நேற்றுக்கு சாயங்காலம் காட்டில் மேய்ஞ்சிட்டு இருந்த இடத்துல எப்படியோ காலில் கயிறு மாட்டி கீழே விழுந்துருச்சாட்ருக்கு. சரி, நான் இதெல்லாம் கட்டு போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். என்ன இருந்தாலும் முன்னே இருந்த ஸ்டைலில் அந்த கொம்பு இல்லை. சரி, கொம்பு எப்படி இருந்தான்னா மாடு எப்படியோ ஒன்று ரெடி ஆகி செனை பிடிச்சா போதும் அப்படின்ட்டு ஒரு மனசுக்கு நாமளே ஒரு ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். பட்டதுலேயே படுங்கிறது இதுதான் போல். நம்ம கட்டுத்தரைக்குள்ளே வந்தாவே எல்லா மாடும் நம்மளை அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துடுது. அதுக்கப்புறம் தென்னை அரைக்கிறதுக்காக வண்டி வந்து காலையிலே ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். அரைச்சிட்டு இருந்தாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா வருஷத்தில் 2 டைம் அரைப்பேன். அதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி அரைப்பேன். மழை காலத்தில் அரைக்கவே மாட்டோம். வெயில் வந்து மட்டையில் நல்லா காஞ்சி கிடக்கிறப்ப தான் வந்து அரைப்போம். இடையிலலாம் அடிக்கடி கொஞ்சம் மழை வந்துட்டதுனால பக்கமாக நாங்கள் அரைக்கவே இல்லை. கொஞ்சம் டைம் கிடைக்கல. இந்த வேஸ்ட்டெல்லாம் அந்த பக்கம் போய் அரைச்சி உழுகிறதுக்கு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பட்டுப்பூச்சி தலை வந்து அறுத்ததுக்கப்புறம் தான் அரைப்போம். இந்த இடத்துக்கு பட்டுப்பூச்சி தலை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம அந்த சைடு போகும்போதெல்லாம் மட்டை அதிகமாக இருக்குது. ஒரு வருஷமாக அரைக்காதனால அதனால் வந்து இந்த டைமில் தான் அரைக்கிறதுக்கு எங்களுக்கு கேப் கிடச்சிது. அரைச்சி அப்படியே விட்டுருவோம். மழை வந்து நல்லா எல்லாம் மக்கி போயிடும் ஈரத்தில் இருந்து. ஒரு 4-5 மாதம் கழித்து அப்புறம் எடுத்து பட்டுப்பூச்சி தலைகளுக்கே உரமாக உள்ளே கொடுத்துருவோம். உள்ளே ஏதாவது இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆள் வந்து அப்படியே களைச்சி விட்டுட்டுருக்குறாங்க. மீதி 2 பேர் எடுத்து மிஷின் கொடுத்துட்ருக்குறாங்க. வரமட்டையாக இருக்கிறனால நல்லா சருன்னு போகுது. இதே ஈரமாக கொஞ்சம் பச்சை மட்டையாக இருந்துச்சுன்னா இவ்வளோ பவுடராக பண்ணாது, இவ்வளோ ஃபோர்ஸாகவும் போகாது. அப்போ வந்து நம்ம லோடு வந்து கம்மியாக தான் கொடுத்து ஆகணும். அதெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு மாடெல்லாம் காட்டுக்கு ஓட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாடெல்லாம் வந்து இங்கே தென்னந்தோப்புக்குள்ளே தான் மேயுது, கம்மங்காட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வேலையாக கோயம்புத்தூர் போனோம். நாங்கள் ஒரு 4 பேர் போனோம். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம கோயம்புத்தூர் கொடிசியாவில் வந்து பவுல்ட்ரி சம்மந்தமாக எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, போய் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக போனோம். இது வந்து ஒன்லி வந்து பவுல்ட்ரி சம்மந்தமானது மட்டும்தான் அங்கே இருக்குது. ஹால் பியில் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய இது கிடையாது. ஒரு நார்மலாக அப்படின்ட்டு ஒரே ஒரு ஹாலில் மட்டும் போட்டிருக்காங்க. சரி, எப்படி இருக்குன்ட்டு உள்ளே போய் பார்க்கலான்ட்டு போனோம். அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அக்ரி இண்டெக்ஸ் வந்து 2025 ஜூலை மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம பார்த்திங்கன்னா எப்பயுமே வருஷம் இந்த அக்ரி எக்ஸ்போவுக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஸ்டால் போட்டிருக்க இடத்துக்கு உள்ளே வந்தோம். உள்ளே வந்தோடனே நான் ஆசையாக பார்த்தேன் நமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் நான் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்துச்சு. ஒன்லி கோழி சம்மந்தமாக தான் இருந்தது. நான் நம்ம காடை சம்மந்தமாக ஏதாவது கேஜி அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு எதிர்பார்த்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பண்ணையிலையெல்லாம் முட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. கூலிங் மிஷினு, ஏசி போட்டு, அந்த மிஷின் தான் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டாலுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போனேன். இது வந்து நம்ம வே பிரிட்ஜு, பெரிய பெரிய லாரிங்க அதுக்கெல்லாம் கொண்டு வந்து அப்படியே வெயிட் போடுற மாதிரி செட் பண்ணி கொடுக்குற அந்த கம்பெனிக்காரங்க அவங்க போட்டிருந்தாங்க. நிறையா மாடல் டெமோக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி அடுத்த ஸ்டாலுக்கு போனேன். இங்கே வந்து கோழி பண்ணைகளுக்கு தேவையான அந்த தார்பாய், கயிறு, அந்த பச்சை வலை, அந்த மாதிரியான அக்சசரிஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பண்ணைகளுக்கு வீட்டில் இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் எலி தொல்லை வராமல் இருக்கிறதுக்கு இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா எலி வராது அப்படின்னாங்க. இது வந்து நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன்லேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சாகாது, ஓடிடும் அப்படின்னாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லைட்டு இதெல்லாம் வந்து அக்சசரிஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. நிறையா வந்து எலக்ட்ரிக்கல் பொருள், சோலார் லைட்டு, டார்ச் லைட்டு, அந்த கொசு பேட்டு, செடி வெட்டுறது, இந்த மாதிரி நிறையா அக்சசரிஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோழி பண்ணை சம்மந்தமாக அந்த கழிவுகள்லாம் வந்து அடுத்த ரீயூஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பூச்சியெல்லாம் இருந்துச்சு. அது எனக்கு கரெக்டாக புரியல. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கோழி பண்ணைகளுக்கே வந்து அந்த தேங்காய் நார்லாம் போட்டு அந்த கோழிகள்லாம் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் களைச்சி விட்றதுக்கு ஒரு மெஷின் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரே இடத்துல அப்படியே ஈரமெல்லாம் பட்டு செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு களைச்சி விட்றதுக்கு.
அதை பார்த்துட்டு அடுத்து இந்த ரூஃபிங் எல்லாம் போட்டிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். அது நிறைய இடத்துக்கு ஏகப்பட்ட இடத்துக்கு பார்த்துருக்குறோம். அதையும் தாண்டி வந்தோம்னா இது வந்து கொஞ்சம் நமக்கு யூசேஜாக இருந்துச்சு. இது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த காடைக்கெல்லாம் வந்து தண்ணிக்காக செட் பண்ணியிருக்கிற அந்த டிங்கர் ஃபீட்ரு, தீவனம் போடுறது, தண்ணி வைக்கிறதுன்ட்டு அந்த மாதிரியான அக்சசரிஸ் எல்லாம் நிறையா டைப்பில் வச்சுருந்தாங்க. அது பரவாயில்ல. நம்ம நாமக்கல் கம்பெனி தான். நம்ம நாமக்கல்லில் பார்க்காமே நம்ம கோயம்புத்தூரில் வந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நிப்பில் இது ஒரு வகையான ஃபீடு போடுறது. இதெல்லாம் வந்து அந்த வெய்ய காலத்தில் தண்ணி வந்து மிஸ்ட்டு மாதிரி ஸ்ப்ரே ஆகிற மாதிரி ஒரு ப்ரெஷரில் கொடுக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களோட அட்ரஸ் எல்லாம் கூட வாங்கிட்டு வந்தேன். அவங்களதே தான் இதுவும். இது என்னென்னு பார்த்திங்கன்னா, ப்ரூடிங் செட்டப்புக்கு இந்த குண்டு பல்புக்கு போடுறதுக்கு பதில் இது ஹீட் கொடுக்குறது. நல்ல ஹீட்டாக இருந்துச்சு. 500 வாட்ஸ்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மட்டையை வந்து அப்படியே பவுடராக பண்ணக்கூடிய ஒரு மிஷினு. இது வாங்கி நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளே நம்ம மட்டைகளெல்லாம் போட்டு பவுட்ரு பண்ணி கோழி பண்ணைகளுக்கு கீழே நம்ம ஃப்ளோரிங்க்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல சூப்பரான பவுடராக வந்துருந்தது, பார்த்திங்கனாவே தெரியும். இது பார்த்திங்கன்னா வாக்கி டாக்கி ஒரு 2 கிலோமீட்ரு, 7 கிலோமீட்ரு அந்த மாதிரி ஒவ்வொரு டைப்பாக வச்சுருந்தாங்க, அவ்வளோ தூரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வந்து கோழி பண்ணைகளுக்கு அந்த புகை போடுறது, அந்த ஹீட்டு கொடுக்குறது, அந்த காற்று வெளியே தள்ளுறது, அந்த மாதிரியான மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தா இன்னொரு கம்பெனிக்காரங்க வச்சுருந்தாங்க. இந்த முட்டை அட்டை, அந்த ட்ரே, அப்புறம் தார்பாய், அந்த பச்சை வலை நெட்டு, இந்த மாதிரியான அக்சசரிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே கோழி பண்ணைகளுக்கு தேவையானது இருந்துச்சு. பெரிய பெரிய பண்ணையாளர்களுக்கு தேவைப்படுற மாதிரி தான் அதிகமாக இருந்துச்சு. நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு தேவைப்படுற மாதிரி அதிகமாக கிடையாது. இதுக்காக நம்ம அங்கே போய் தேடி போய் அங்கே பார்க்குற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை. வேறு ஏதாவது ஒரு வேலையாக போனீங்கன்னா பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் டைப்லேயே ஃபைபரில் ஒரு மெட்டீரியலில் வந்திருக்கு அந்த வலையெல்லாம். இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா, ஷீட் இல்லை, இந்த டைப் பார்த்திங்கன்னா இது ஆங்கில் கிடையாது, ஃபைபர் தான். இது வந்து ஸ்க்ரூ டைப்பு, வெல்டிங்கெல்லாம் கிடையாது, துரு பிடிக்காது, பெயிண்ட் அடிக்க முடியாது. இதனோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துட்றாங்க. இது நம்ம ஃப்ரெண்டே வந்து பண்ணிகிட்ருக்கான். நான் தேவைன்னா என்னோடய நம்பர் மேலே கொடுக்குறேன், அவனுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்குங்க. இது வந்து லைஃப் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு நமக்கு தெரில, ஆனால் நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோலாரில் யூஸ் ஆகிற சிசிடிவி கேமரா, நம்ம கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான கேமராஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈயெல்லாம் வந்து கட்டுத்தரையில், அந்த கோழி பண்ணையில் இதிலெல்லாம் இருக்கிற அந்த ஈயெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. 2 மெடிசன் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பவுடர் மாதிரி. அதுக்குள்ளே போட்டு நம்ம கலக்கி வச்சிட்டோம்னா அந்த ஈயெல்லாம் வந்து அதுக்குள்ளே போய் மாட்டிடும். இதனோட விலை வந்து 400 ரூபா சொல்லியிருந்தாங்க ஸ்டால் ரேட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டோடது வந்து கண்ணுக்குட்டி மாடு நான் பிறந்தப்போ பார்த்தேன். சரி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். நான் எதிர்பார்த்ததை விடவே சூப்பராக இருக்குது. நல்லா பால் விட்டு வச்சுருக்கிறான். நல்ல குவாலிட்டியான கண்ணாக இருக்குது. இதுதான் அதனோட தாய். 2டையுமே அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி.